வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு ரயில்கள் நிரந்தர ரயில்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போதும் ஒரு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற இருக்கிறது. ஆனால் இந்த சிறப்பு ரயில் தினசரி இயங்கக்கூடிய ரயிலாக இருந்தது. ட்ரெயின் நம்பர் சைபர் 3251, ட்ரெயின் நம்பர் சைபர் 3252 அப்படிங்கிற நம்பரில் தானாப்பூரிலிருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த சிறப்பு ரயில். சரி, இதனால தமிழகத்துக்கு என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது தமிழகத்தின் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் தான். எந்த ரூட்ல அப்படின்னா பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூர் செல்லுது. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம காசிக்கு போகலாம், பிரயாக்ராஜுக்கு போகலாம், காசியில் இருக்கக்கூடிய உபாத்யாயா ஜங்ஷன் வரைக்கும் சென்று அதற்கப்புறம் தானாப்பூர் அப்படிங்கிறது பாட்னாவில் ஒரு பகுதி. இது வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் வர்ற 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் நிரந்தரமாக இருக்கிறது. வருகிற 1ஆம் தேதி பிற்பகல் 2:45 மணிக்கு தானாப்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நிரந்தர ரயிலாக ட்ரெயின் நம்பர் 22365 அப்படிங்கிற நம்பரில் புறப்பட்டு 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் தேதி ஃபுல்லாக டிராவல் பண்ணி தமிழகத்தின் எல்லையை கடந்து 3ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரை சென்றடைகிறது. இதே ட்ரெயின் 3ஆம் தேதி ட்ரெயின் நம்பர் 22366 அப்படிங்கிற நம்பரில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து இரவு 11:50க்கு புறப்பட்டு 4ஆம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 5ஆம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 6ஆம் தேதி பறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12:15 மணி நள்ளிரவுக்கு தானாப்பூரை சென்றடைகிறது. இது தமிழகத்தின் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம தினசரியுமே பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட முடியும். இது சிறப்பு கட்டணத்திலிருந்து நிரந்தர ரயிலாக மாறுறதுனால கட்டணம் குறையுது ஒன்று. இதில் இருக்கக்கூடிய கோச் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் கிளாஸ் கோச் 7 கோச் இருக்கு. ஆனால் கூட்டம் எப்பயுமே நிரம்பி வழியும். 10 ஸ்லீப்பர் இருக்கு. ஆனால் இதில் ஆறுதலான விஷயம் 3 தேர்ட் ஏசி பெட்டிகளும் 2 செகண்ட் ஏசி பெட்டிகளும் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த ரூட்ல போற ட்ரெயின்ல நம்ம ஏசி பெட்டிகளில் போறது நமக்கு சேஃபு. ஏன்னா ஸ்லீப்பர்லையோ ஜென்ரல்லையோ போனால் கஷ்டம். ஏன்னா பீகார் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் நிரந்தரமாகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம்தான். அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.